சண்டே எங்கேயாச்சும் வீட்டில் இருக்கியா? எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்றியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்டா இவ்வளோ எல்லாம் பண்ணணும்? அங்க போய் அப்படி என்ன தாண்டா கிடைக்கும்? டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். தண்ட செலவு. இல்லை எனக்கு புரியல. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? அப்படி உனக்கு என்ன அதனால வேலை தானே உனக்கு தெரிஞ்சிச்சு. டிகேசிடி எனக்கு என்ன தந்துச்சுங்கிறது பார்த்தோம்னா, டிகேசிடி டிகிசிட்டி எனக்கு என்ன தந்துச்சு? டிகேசிடி எனக்கு என்ன தந்துச்சுன்னா, ஸோ தோழர்களின் கரம். ஸோ டிகேசிட்டி எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, வாட் டிகேசிட்டி ஷவர்ட் இன் மை. டிகேசிட்டி எனக்கு என்ன தந்துச்சுன்னா, முக்கியமாக என் அப்பியரன்ஸை வச்சு நிறைய பேர் என்ன ரொம்ப மோசமாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது பிரேக் ஆச்சு. அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் பீப்புள் எல்லாத்தையும் மீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. as a friends, as a brother or like a family. பர்ஃபெக்டான ஒரு கேங்கும் இல்லாமல் அப்படிக்கா ஒரு கேங்கும் இல்லாமல் ஒரு வெல்வாச்சான ஒரு எங்களுக்கு தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுத்தது. எனக்கு தலைமைத்துவத்தை மிகப்பெரிய அளவில் கற்றுக் கொடுத்தது. ஸோ அந்த தலைமைத்துவத்தை நான் இங்கே கற்றுக்கிட்டனாலே என்னவோ இப்போ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு டெக்னிக்கல் லீடாக இருக்கிறேன். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கை கொடுத்து உதவி பண்ணி அவங்க வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக என்னோட சர்வைவல் அடுத்தவங்களோட சர்வைவலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் திங் வித் மினிமம் ரெக்கமெண்ட். ஒரு பெரிய மக்கள், என்னக்கான மக்கள் என்ன வந்து அண்ணான்னு கூப்பிடும் போது இட் ஃபீல்ஸ் அ லாட். ஒருத்தங்கிட்ட கைண்டாக இருக்கணும், ஒருத்தக்கிட்ட இருந்து எப்படி அவனை எப்படி சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு டிக்கெட் கொடுத்துச்சு. Meanwhile, வெயிட் வீடியோ முடிஞ்சிருச்சு தான். இவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். ஆனால் இவங்களை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்ன பாடுபடுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. பாருங்க. இப்போ ரொம்ப கிராண்டாக இருக்கிறேன்னா சொல்லு, நீயே சொல்ல. அதைத்தான் நானும் சொன்னேன். இது சரி, ஓகேவா? இல்லை கொஞ்சம் காமாக இருக்கட்டுமா? ஏன் கரும்பு நண்பா அவரு வேற பின்னாடி என்னாச்சு? இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? 5 லட்சம் கொடுத்து வேலை செஞ்சேன்.